Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடம் பெங்களூர் சைடு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒசூரை சேர்ந்தவர் தான். இவருடைய பேர் நீலமேகம் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவருடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. நம்மளுடைய நீலமேகம் அப்போ அவருக்கு வயசு ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பெங்களூர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த இடத்துடைய பேரில் அவர் சொல்லவே இல்லை. அதெல்லாம் வேண்டாம், இப்போ அந்த காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்குது, அதனால அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது அப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நீலமேகம் பெங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் வார்டனாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. வார்டன்னு கூட சொல்ல முடியாது, வாட்ச்மேன்னு சொல்லலாம். வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நீலமேகத்துக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் ஒன்று அங்கே அந்த காலேஜ் ஹாஸ்டலில் நடந்திருக்குது. அதாவது காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவ்வளவுமே லேடிஸாக இருக்கக்கூடிய லேடிஸ் ஹாஸ்டல் தாங்க. அதாவது அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஃப்ரண்டில் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 4 வாட்ச்மேன் இருப்பாங்களாம். அதாவது 2 கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேட்லேயுமே 4 வாட்ச்மேன்கள், இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர்னு உள்ள ஒரு ஆள் வெளியே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். அப்படி 2 கேட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹாஸ்டல் காம்பவுண்டு சொல்லி தனியாக உள்ள ஒன்று இருக்குங்க. அங்கேயும் ஒரு கேட் போட்டுருக்குறாங்க. அங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 2 கேட்டு அதே மாதிரி இருக்குது. அதுலேயும் 2 வாட்ச்மேன்கள் போடப்பட்டிருக்குதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஹாஸ்டல்னு சொல்லலாங்க. லேடிஸுக்கு ரொம்ப இது கொடுத்துருக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் வெக்கேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது லீவு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாட்களில் அந்த ஹாஸ்டலில் யாருமே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஹாஸ்டல் பூட்டின நிலைமையில் தாங்க இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வாட்ச்மேன் 2 பேர் தான் இருப்பாங்க. அது 2 கேட்ல மட்டும் தான் இருப்பாங்க. நீலமேகம் ஒன்று, அவருடைய நண்பரான பரந்தாமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவங்க 2 பேரும் தான் இருந்துட்டு இருப்பாங்களா. அதாவது ஃப்ரண்ட் கேட்டு பக்கம் பரந்தாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரும், இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய கேட்டு பக்கத்துல நம்மளுடைய நீலமேகம் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த லீவு நாட்கள்ல வீட்டுக்கே போக முடியாது. ஃபுல்லாக அந்த 1 மாதம் அவங்களுக்கு லீவே கிடையாது. ஃபுல் ஒர்க்கு பார்க்கணும். பகல் நைட்டு எல்லாமே அங்கே தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான ரூம் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கும் தனியாக இருக்குது. நம்மளுடைய நீலமேகத்துக்கும் அந்த ரூம் தனியாக கொடுக்கப்பட்டிருக்குது. 2 பேருமே கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமில் வெளி சைடு, அதாவது ஹாஸ்டலுக்கு உள்பக்கம் தங்க முடியாது, அவங்க லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால வெளிப்பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்படி 2 ரூம் இருக்குதுங்க. இப்படியாவது 2 பேருமே அங்கே தங்கிக்கிடுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது வண்டிகள் வந்ததுன்னா மட்டும்தாங்க உள்ளே ஏற்றுவாங்க. அதுவும்
அந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராவது உள்ள வந்தா மட்டும்தான் இவங்க உள்ள விடுவாங்க, வேற யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிதான் ரொம்ப அழகாவே அவங்களுடைய லைஃப் அப்படி போயிட்டு இருந்திருக்குது 2016 காலகட்டத்தில். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி லீவும் அறிவிக்கப்படுது, எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு, அதாவது இவங்க எல்லாரும் போன பிறகு கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் அங்கே யாருமே இல்லை. அதாவது அந்த ஹாஸ்டல் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நீலமேகம் வந்து அந்த கேட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கேட்டு பக்கம். ஃப்ரெண்டு கேட்டு பக்கத்தில் வந்து பரந்தாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவருங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்ல ஒரு 55-60 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு வந்து வயசு இளமை, அதாவது 30 வயசு ஒரு இளைஞன்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடிய 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அழகா போயிருக்குதுங்க. 4வது நாள் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. பரந்தாமன் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேட்டு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து திடீர்னு ஓடி வர்றாரு. நள்ளிரவு ஒரு 12 மணிக்குங்க ஓடி வந்து, ஐயா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய நீலமேகத்தை. நீலமேகம் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கேட்டு பக்கத்துல, அதாவது மின் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேட்டு பக்கத்துல 2 பெண்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்திருக்கிறாங்க, எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உள்ள ஏதோ புக்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டோம், அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூம் நம்பர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த பெண்களை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த மாதிரி தெரியலப்பா, நீ ஒண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நீலமேகம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க, அதாவது பெண்கள் உள்ள போவாங்க இல்லையா, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் போகும்போது ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது உள்ள போகக்கூடிய என்ட்ரி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. அந்த கார்டை காட்டிட்டு தான் உள்ள போக முடியும், வெளியும் போக முடியுங்க. அதனால அந்த கார்டை வந்து செக் பண்ணக்கூடியது எல்லாமே நீலமேகம் தான். இந்த 60 வயதான பரந்தாமன் அப்படிங்கிற அந்த நபருக்கு இதை பத்திலாம் தெரியாது. அதனால தான் அவரை ஃப்ரெண்டு கேட்ல போட்டு வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நீலமேகம் என்ன பண்றாருன்னா, பரந்தாமனை கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டா ஃப்ரெண்டு கேட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அங்க வந்திருந்த 2 பெண்களையும் காணவே இல்லை. எங்கயா பொண்ணுங்களையும் காணல, எந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நீலமேகம் அந்த இடத்துல அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பரந்தாமன் அப்படியே சொல்றாரு, 2 பொண்ணுங்க நடந்தாப்பா வந்தாங்க, வந்துதான் கேட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், ஒன்ன வந்து கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னேன், அதுக்கடையில இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க வெளி சைட்ல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் லைட் அடிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அங்க நிப்பாங்களா, இங்க நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த 2 பெண்களையும் காணலைங்க. அப்ப பரந்தாமன் மறுபடியும் இதே சொல்லிட்டே இருக்கிறார். வந்ததை பார்த்தேன், என்கிட்ட கேட்டாங்க, ஒருவேளை நான் உள்ள போனதுனால, ஏன்னா இந்த ஃப்ரெண்டு கேட்டுக்கும் அவர் நம்மளுடைய நீலமேகம் இருக்கக்கூடிய கேட்டுக்கும் வந்து 100 மீட்டர் தூரம் இருக்குங்க. அப்படி 100 மீட்டர் தூரம் இருக்கிறதுனால இவர் போய் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அந்த பெண்கள் பயந்துகிட்டுங்கிறது போயிருக்கலாம் போல இருக்குதுப்பா, சரிப்பா நீ உள்ள போயிரு, நான் இங்க படுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பரந்தாமன் அங்க படுத்துக்கிடுறாரு. நம்மளுடைய நீலமேகம் அவருடைய ரூம், அதாவது அந்த கேட்டு பக்கம் இருக்கக்கூடிய ரூம்ல வந்து அவரும் படுத்துடுறாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ரூம் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. அங்க எந்த பெண்களும் கிடையாது, அதாவது வார்டன் கீடன் யாருமே கிடையாது. இந்த காலேஜ் ஓப்பன் ஆகுறதுக்கும் ஒரு 3 நாளைக்கு முன்னால தான் எல்லாருமே வந்து செட் ஆவாங்களாம், வரிசையா வருவாங்க. அந்த மெயினாக இருக்கக்கூடிய அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய வேலைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வருவாங்க. அதன் பிறகு தான் காலேஜ் பெண்கள் எல்லாருமே வருவாங்க, அதாவது ஹாஸ்டலில் தங்கக்கூடிய புது பெண்கள் அப்படி இப்படின்லாம் வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, யாருமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு ரூம், அதாவது ஹாஸ்டலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. 2 பெண்கள் கக்க பக்கான்னு சிரிக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. என்னடா இது, நம்ம யாருமே உள்ளே இல்லை, எப்படி இந்த பெண்கள் உள்ள போயிட்டாங்க, ஒருவேளை இவர் சொன்ன பெண்கள் நமக்கு தெரியாம எப்படியோ உள்ள வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வேகத்துல எந்திக்கிறாரு நம்மளுடைய நீலமேகம் எந்திக்கிறத பார்த்துக்கிட்டு உடனே பரந்தாமன் ஃப்ரெண்டு கேட்ல இருந்து வேகமா ஓடி நம்மளுடைய நீலமேகத்துக்கிட்ட ஓடி வர்றாரு. டே கேட்டதோடா, அங்க யாருடா ரூமுக்குள்ள இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறது, ரூம்ல லைட் ஒன்றும் போடல, எந்த ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு தெரியல, நம்ம அங்க போய் பார்க்கணும்டா வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 கேட்டையும் லாக் பண்ணிக்கிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு உள்ளாடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் பில்டிங்க அது. அதுல ரைட் சைடு இங்க இருந்து பார்க்கும்போது, எய்தாப்ல இருந்து பார்க்கும்போது ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த சைடுல தான் சத்தம் வந்துகிட்டு இருக்குது. சரிடா நம்ம போய் மேல போய் பார்த்தலாம், அதாவது 2வது ஸ்டெப்ல சத்தம் வர்ற மாதிரி உங்களுக்கு கேட்குதுங்க. வேகமா நம்மளுடைய நீலமேகம் மற்றும் பரந்தாமன் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. படிக்கட்டை ஏறி முடிச்சு ஸ்ட்ரைட்டா அந்த ஒவ்வொரு ரூமா போறாங்க. ஆனா ஒவ்வொரு ரூம்லையும் காது வைக்கும் போதும்
அந்த ரூம் எல்லாம் சத்தம் வரல. அதன் பிறகு பாக்குறாங்க மேல 3வது ஸ்டெப்ல சவுண்டு கேக்குது. என்னடா 3வது ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களா, அதுக்குள்ளாடி நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா இவங்க 2 பேரும் மேலையும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா அந்த ரூம் எந்த ரூம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் வலுவாக கேட்கவும் ஆரம்பிக்குது. ஆனா இப்போ கடைசியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கடைசி ரூம் சொல்லக்கூடிய அந்த ரூம்ல தாங்க சத்தம் கேட்குது. அந்த பெண்கள் சிரிக்கக்கூடிய சத்தம். இது என்னடா இவ்வளவு சவுண்டா கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா ஓடி போய் அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவுடைய பூட்டு, அவங்க வந்து வெளியில பூட்டு தான் போட்டு பூட்டி இருக்கிறாங்க, மற்ற லாக்கு கிடையாது. அந்த பூட்டு வெளியே தொங்குதுங்க. இவங்க கிட்ட போய் டம் டம்னு 2 அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே சத்தம் அப்படி நின்றது, நிசப்தம் ஆகுது. அந்த இடத்துல மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய நீலமேகம். யாருமா உள்ள இருக்கிறது, கதவு திறங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க வெளியில பூட்டு போட்டிருக்குது. உடனே அந்த பெரியவர் பரந்தாமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, டேய் வெளியே பூட்டு போட்டிருக்குது, எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, நீலமேகம் அந்த கதவுல 2 தட்டு தட்டினார் இல்லையா, அதன் பிறகு சத்தமே இல்லைங்க, அப்படியே அமைதியாயிருது அந்த இடமே. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று எல்லா இடமும் தேடுறாரு. இந்த சிரிப்பு சத்தம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கிறாரு. ஆனா இப்போ அந்த இடத்துல எந்த சத்தமும் இல்லைங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த இடத்துல வேகமா அவங்க பாக்குறாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல எந்த சத்தம் இல்லாம மறுபடியும் அமைதியா இருக்குதுங்க. ஒருவேளை மனப்பிரமையா இருக்குமோ அப்படின்னு 2 பேருக்கு எப்படியப்பா வரும் அப்படின்னு சொல்லி பெரியவர் கேட்கிறாரு. சரி நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய டோர் எல்லாம் லாக் பண்றாங்க. அதாவது கிரில் கேட் போட்டிருப்பாங்களாம் இந்த ஃப்ரண்ட் வாசல்ல, பெரிய கேட்டு, அதையெல்லாம் லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு இவங்களுடைய அந்த கேட் இருக்கு இல்லையா, அதன் பக்கத்துல தானே ரூம் இருக்குது, அந்த ரூம் பக்கத்துல வந்து இவங்களும் உட்காரவும் செய்துடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுதுங்க. அந்த 1 மணி நேரம் கழியும் போது நம்மளுடைய நீலமேகத்துக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இல்லைன்னா நல்லா அசந்து தூங்கக்கூடியவர் தாங்க. அந்த டைம் தாண்டும் போது தூங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு பிறகுதான் இவங்க முடிச்சு அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் போகக்கூடிய வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம். ஆனா இப்போ ஆள் இல்லாததுனால அது கூட போக வேண்டிய தேவை கிடையாது. வெளியில உட்கார்ந்துருந்தா போதும், தூங்கி காலையில எழுந்திரிச்சா போதும், அந்த ஒரு கண்டிஷன் தான் போயிட்டு இருக்குங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த தூக்கம் வராம நம்மளுடைய நீலமேகம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல, அதாவது அந்த 3வது ஸ்டெப்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி ரூம் இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். அப்படியே வெளியே வந்து பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது 2 கருப்பு உருவங்கள், ஏன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஒயிட்ல இது பண்ணிருப்பாங்க, ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. கருப்பு உருவங்கள் அப்படியே நடந்து வர்றத பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரண்ட் சைட்ல வந்து 3 பெரிய லைட் வச்சிருக்காங்க. அதாவது மேல மாடியில இருந்து இப்படி வெளியே தெரியற மாதிரி 3 லைட் வச்சிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சத்துல அந்த 2 உருவத்தையும் கரெக்டா பாக்குறாங்க நம்மளுடைய நீலமேகம். நீலமேகத்துக்கு கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. என்னடா இவ்வளவு நேரம் நம்ம அந்த இடத்துல எல்லாம் போய் தேடணும், அந்த பெண்களை பார்க்கவே முடியல, இப்ப 2 பெண்கள் மேல நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டா பாத்துடுறாரு. பார்த்தவரு வேக வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பரந்தாமன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. மறுபடியும் நடந்து போய் தட்டி எழுப்பி கூப்பிடுறாரு. பரந்தாமனும் அவருடைய ரூமை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. வெளியே வந்த உடனே இந்த மாதிரி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்தே காட்டி கொடுக்குறாரு. அப்படி காட்டி கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 2 பெண்கள் அங்கே நிற்கிறது தத்ரூபமா தெரியுது. உடனே பரந்தாமன், டேய் இது என்னடா, நம்ம தான் போய் பார்த்தோமே, அந்த இடத்துல வந்து ரூமை வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அதாவது பூட்டி வச்சிருக்காங்க, அப்புறம் எப்படா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாரு. சரி எதுக்கு அந்த ரூம்ல உள்ள சாவியை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நீலமேகம் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அந்த சாவி எடுக்கிறாங்க. சாவி இவங்க அந்த வாட்ச்மேன் செட்டில் அந்த இதுக்குள்ளாடி தாங்க இருக்குது. வரிசையா அந்த ஒவ்வொரு ரூமுடைய சாவிகளும் தொங்க விடப்பட்டிருக்குது. அதுல இருந்து வேக வேகமா அந்த ரூமுடைய சாவியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பரந்தாமன் மற்றும் நம்மளுடைய நீலமேகம் 2 பேருமே மேல போறாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, அங்க 2 பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதாங்க, பேய் பிசாசு அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லை. வேகமா நடந்து போறாங்க. அங்க போகும்போது தூரத்திலேயே அவங்க 2 பேர் அந்த அர்த்தத்துல அப்படி நின்றுட்டு இருக்கிறது அழகா தெரியுதுங்க. அதை பார்த்தோம் அண்ணா நிக்கிறாளுங்க, ஏய் நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு தாங்க நீலமேகம் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. வேகமா ஓடுனவர் என்ன பண்றாருன்னா, கிட்ட போக அந்த கருப்பு உருவங்கள் அப்படியே மறைஞ்சிருதுங்க. என்னடா இது 2 பொண்ணுங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பரந்தாமன் அப்படியே பாதியிலே நின்றுட்டார். ஏன் அப்படின்னா, பரந்தாமன் நின்னதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவம் இருக்குது. அவருக்கு தூரத்திலேயே பார்த்தோன்னே புரிஞ்சிடுச்சு. என்ன அப்படின்னா, அங்க நிக்கிறது வந்து
ஏதோ 2 ஆவிகள் ஆன்மாக்கள் தான் அங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசவே முடியல அவரால். அதாவது பரந்தாமனுக்கு நீலமேகத்தை நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு முடியவே இல்லை. கடைசியா நீலமேகம் திரும்பி பார்த்த தான் கையை வச்சு கூப்பிடுறாங்க, வந்துடுறாங்க. என்னன்னே புரியல. நீலமேகம் வந்து அங்க பார்க்கும்போது அந்த பெண்கள் அங்க இல்ல, வேகமா நம்மளுடைய பரந்தாமன் கிட்ட வந்துடுறாரு. வந்துகிட்டு ஏன் வராம நிக்கிறீங்க, அந்த பொண்ணுங்க எங்கேயோ சாடிட்டாங்க, கீழே குதிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பேசுறாரு. ஆனா நம்மளுடைய அந்த மூத்த வாட்ச்மேனான பரந்தாமன் என்ன பண்றாருன்னா, நீலமேகத்தை நீ கீழே வந்துரு, நம்ம இதை நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு போயிடுறாரு. அதுவும் அந்த ரூம்ல தங்க வைக்காம அவருடைய ஃப்ரெண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே கூட்டிட்டு போயிடுறாரு. 2 பேரும் அங்கேயே தங்கிடலாம், ஒன்றும் இல்லை, அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கிட்டு இவங்க மறுபடியும் அந்த பரந்தாமனுடைய அந்த ரூமுக்குள்ளாடி போய் இவங்களும் தங்குறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் போயிருதுங்க. ஆனா இவங்க 2 பேருமே தூங்கவே இல்லை. அதாவது பரந்தாமன் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இது அதுவா தான் இருக்கும், இதுவா தான் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் அது பேயின்னு சொல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவரு கோர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய நீலமேகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருதுங்க, நம்ம பார்த்தது உண்மையிலே மனுஷங்க கிடையாது, அது ஏதோ ஒரு ஆன்மா இல்லைன்னா பேய், அப்படித்தானே பரந்தாமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. பரந்தாமனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அந்த இடத்துல சின்ன பையனா இருக்கிறான், நம்ம ஏதாவது சொல்ல போய் பயந்துருவானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா, இது ஏதாவது பறவைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதையை கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பெரிய வவ்வால் பறவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி நைட் நேரத்தில் வந்து உட்கார்ந்து இருந்ததுன்னா அதனுடைய நிழல் வந்து நமக்கு பெண்கள் மாதிரி, அதாவது உருவம் மாதிரியே தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ சொல்லி அந்த நைட்டை ஓட்டிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த உருவங்களை அந்த இடத்துல இவங்க பார்க்கவே இல்லைங்க. மறுநாள் விடியுதுங்க. இவங்க தூங்காம இருந்தனால பகல் நேரத்திலே தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா சாப்பாடு இல்லை, பகல் நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக தூங்கி இருக்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஆட்கள்லாம் வருவாங்க அடிக்கடி இந்த ஹாஸ்டலை பார்க்கறதுக்கு. அப்படி அங்கே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொத்தனார்களை கூட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்திருக்குது. என்ன அப்படின்னு இந்த டேமேஜ் வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த கேப்ல தான் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலைகள்லாம் எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த ரூம்ல என்னெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கொத்தனார் மற்றும் சித்தாள்கள் வந்து அந்த இடத்துல வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பகல் நேரத்தில் அவங்களுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருது. அவங்களுடைய இந்த சட்டி மம்பட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது நிறைய அதுக்கு நிறைய பேர் பாண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த 3வது ஸ்டெப்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங், அதாவது அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதனுடைய மின் பக்கம் வந்து ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஃபுல்லாவே. அதுல தான் அந்த மம்பட்டி, அதன் பிறகு அந்த பாண்டு, அது இது எல்லாமே வச்சு அப்படி நிரப்பி வச்சுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க சாயந்தர வேளையில. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி அப்படியே டைம் பாஸ் ஆகுது. மணி 9 ஆகுது, 10 ஆகுது. இவங்க சாப்பாடுலாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடவே பரந்தாமனுடைய ரூம்ல தாங்க நீலமேகம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பக்கம் எந்த சத்தம் கேட்டாலும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12 நெருங்குதுங்க. இவங்க ஆல்ரெடி அதுக்கு முந்தின நாள் சரியா தூங்காததுனால அன்னைக்கு நம்மளுடைய நீலமேகத்துக்கு நன்றாக தூக்கம் வருது. பரந்தாமனும் அப்படியே படுத்துடுறாரு, அவரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கேட்டெல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இன்னி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. தெரு பக்கம், அதாவது இந்த கேட்டை தாண்டி பெரிய ஒரு ரோடு ஒன்று இருக்குங்க, அதாவது இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய அந்த ரோடு, அந்த தெரு ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட. அந்த ரோட்ல ஏகப்பட்ட நாய்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாய்கள் இந்த காலேஜ் ஹாஸ்டலை பார்த்து அப்படியே குலைக்க ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்குது, பயங்கர சத்தம். இந்த சத்தத்துல அவங்களுடைய தூக்கம் கலையுதுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 12:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய நீலமேகம் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு சரி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லி எந்திக்கும் போது பரந்தாமனும் எந்திக்கிறாரு. சரி 2 பேருமே சேர்ந்தாங்க வெளியே போறாங்க. வெளியே போறவங்க எப்பவும் சரி டார்ச் லைட்டை வந்து அவங்கவுங்க டார்ச் லைட்டை கையில் எடுத்துட்டு தான் வெளியே போவாங்க. ஏதாவது ஒன்று அப்படின்னா டக்குன்னு அடிச்சு பார்க்கறதுக்காக அந்த மாதிரி டார்ச் லைட்டை கையில் கொண்டு போகிறது பழக்கங்க. என்ன அப்படின்னு, இந்த ரூமை ஒட்டுனாப்புல பாத்ரூம் கிடையாது இவங்களுக்கு. இவங்க வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 50 மீட்டர் தாண்டி நடந்த பிறகு அங்கே ஒரு சின்ன ஒரு மறைவு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கும், அது பாத்ரூம் தான். அது அங்கே போய் தாங்க இவங்க டாய்லெட்லாம் போகணும். அதே மாதிரி இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. லைட் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு அந்த ஒன்றுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு இவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் வந்தது பரந்தாமன் தாங்க வெளியே வந்திருக்கிறார். அவர் வெளியே வந்தவர் எதை பார்த்து கத்துனாரு அப்படின்னே தெரியலைங்க. பயங்கரமா கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டார். எங்க ஓடினாருன்னா ரூமை பார்த்து ஓடிட்டாருங்க. நீலமேகம் பாத்ரூமுக்குள்ளாடி இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் டக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியே வர்றாருங்க. வெளியே வந்தவர் பரந்தாமனை காணலையே, இங்கே தானையா நின்னா, எங்கய்யா போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பாத்ரூம்லேயே கத்தி கத்தி பார்க்குறாரு.
எந்த சத்தமும் இல்லை, எந்த அணக்கமும் இல்லை. என்னடா இது ஆழக்கானடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சு அப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த 50 மீட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய அந்த வாட்ச்மேன் செட்டு, அந்த செட்டை நோக்கி அவர் நடந்தே வர்றாரு. அப்படி நடந்து வந்து பார்க்கும்போது செட்லேயும் ஆள் இல்லை. என்னடா நம்ம கூட தானே வந்தாரு, இவர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவர் பாத்ரூம் மட்டும் தேடி போறாரு. அப்படி தேடி போகும்போது நம்மளுடைய நீல மேகம் பார்த்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமுக்கு அந்த பக்கத்துல இந்த 55 வயதான அந்த முதியவர், பெரியவர் தான், அவருடைய உடலை வந்து யாரோ செவுர்ல அப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க கழுத்தோட சேர்த்து. இவர் அதை பார்த்துடுறாருங்க. அதாவது டார்ச் அடிச்சு பார்த்துடுறாரு. பார்த்தவருக்கு இவர் கை காலெல்லாம் நடுங்குது. யார் அந்த பக்கத்துல பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியலைங்க. அதாவது ஒரு சின்ன சந்து மாதிரி, அந்த சந்துக்கு உள்ள நின்று யாரோ இவரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த சந்துக்குள்ள போக முடியாது, மனுஷங்க யாரும் உள்ள போக முடியாது. ஆனா அதான் ஒட்டினாப்புல இவர் நம்மளுடைய பரந்தாமன் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருடைய கழுத்துல அப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அதாவது தலையை இருக்கிற அப்படி ஆடுது, கடகடகடகடான்னு ஆடுதுங்க. இதையெல்லாம் பார்க்குறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நீலமேகம் கிட்டையும் நெருங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல அவருடைய கை காலம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, பரந்தாமன் கீழே அந்த தரையை விட்டு ஒரு 3 அடி ஹைட்டு எழும்பி நிக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிக்கிறாரு. இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கிட்ட போயிடுறாரு. கிட்ட போய் டார்ச் லைட் அடிக்கும்போது ஒரு சின்ன சந்து, அந்த சந்துக்கு உள்ள யாருன்னா தெரியும், இவரை தூக்கி வச்சிருக்கிறதுனால தெரியும். அப்படியே கீழே அந்த டார்ச் லைட் அடிச்சு அப்படி பார்க்குறாரு. கீழே இருந்து வெள்ளன்னு ஒரு உருவம் நிக்குதுங்க உள்ள. அதனுடைய கால்கள் இவருக்கு தெரியவே இல்லை. முடிகள் தெரியுதுங்க. தலைமுடி வந்து இப்படியே கிடக்குது, அப்படி ஃப்ரண்ட்ல கிடக்குது நீளத்துக்கு. அதை பார்த்துடுறாரு. ஓடி போய் பரந்தாமனுடைய முதுகை பிடிச்சி இழுத்துடுறாருங்க வெளியே இழுத்ததுமே அந்த சந்துக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு அலறல் சத்தம், பயங்கரமான அலறல் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சத்தம் கேட்டோடனே அந்த இடத்துல பரந்தாமன் கீழே விழுந்தவரும் மயங்கிட்டாரு. அதுவும் இழுத்தாரு பார்த்தீங்களா நம்மளுடைய நீலமேகம், அவருடைய உடம்புக்கு மேலே விழுந்துடுறாரு. அவரு நீலமேகம் அடியிலையும் மேலே வந்து இந்த பரந்தாமன் விழுந்து கிடக்குறாங்க. மெல்ல தூக்கி நவுட்டி போட்டுட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த முடுக்குக்குள்ளாடி, அதாவது அந்த சந்துக்குள்ளாடி யாருமே இல்லை. டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாரு, யாருமே இல்லை. சரி வேகமாக இவர் எப்படியா எழுப்பணும்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்து கொஞ்சம் தண்ணியை கையில எடுத்துட்டு வந்து இவருடைய முகத்துல அப்படி தளிச்சு விடுறாரு. தொளிச்சு விட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, டப்பு டப்புன்னு பரந்தாமன் முழிச்சிடுறாரு. முழிச்சுக்கிட்டு, என்னதோ ஒன்று பார்த்தேன்டா, அது என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுதா, எங்க போனேன்னு எனக்கு தெரியும். இங்க தான்ப்பா இருந்த நீ, உன்னை இதுக்குள்ளதான்ப்பா இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது, நான் தான் வந்து இழுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய நீலமேகம் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லி முடிக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பரந்தாமனுக்கு கை கால் நடுக்கம் பயங்கரமா கொடுத்துருச்சுங்க. வேகமா அவங்க 2 பேரும் ஷெட்டை நோக்கி ஓடிடுறாங்க. ஷெட்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்கதான் லேண்ட்லைன் இருக்குது, இவங்க கையில மொபைல்லாம் இருக்குதுங்க. லேண்ட்லைன் வழியா தான் இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் பேச முடியும். அதனால அந்த பரந்தாமன் அப்படிங்கிற ஒரு நல்ல பயத்துல வேகமா போய் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜருக்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி இந்த இடத்துல, அதாவது இந்த காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளாடி இந்த மாதிரியான ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, இதுல இருந்து நாங்க எப்படி வெளியே வர போறோம்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பயத்தினால உளர ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போனை கட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டாரு போல இருக்குது. அதன் பிறகு இவங்களும் போன் அடிக்கல. அந்த இடத்துல நம்மளுடைய நீலமேகம், கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 7-8 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஒரு 3 வருஷமா தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்களே இப்படி பயந்தா எப்படி, எங்களை மாதிரி சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நீலமேகம் தான் அவரை கொஞ்சம் தேர்த்தி எடுக்கிறாருங்க. சரிப்பா, எப்படிப்பா நம்ம இதுல வந்து இருக்கிறது, ஏதோ ஒரு ஆன்மா தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பரந்தாமன் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, எப்படி அன்னைக்கு ஒரு நைட்டு நம்ம இங்கிருந்து கழிச்சிருவோம், அதுக்கு பிறகு நாளை காலையில மேனேஜரை பார்த்து நம்ம பேசிடலாம், எப்படி வந்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த கொத்தனார் சித்தாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால டெய்லி மேனேஜர் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நம்மளுடைய நீலமேகம் எடுத்து சொல்றாரு. இதை கேட்டோன்னா பரந்தாமன் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நம்ம 2 ரூமுக்குள்ள லாக் பண்ணிட்டே இருந்துருவோம், எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு அன்னைக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு போகக்கூடிய மணி வந்து ஒரு 2:30 இருக்கும். அந்த டைம்ல இவங்க தூங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய டைம்ல இந்த கொத்தனார் சித்தாள்கள் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த பாண்டு மம்பட்டி எல்லாம் 3வது ஸ்டெப்ல இருந்து பாத்தீங்களா, அதெல்லாம் கீழே வந்து விழுதுங்க. 3வது ஸ்டெப்ல இருந்து கீழே விழுது, பட்டார் டமார்னு சவுண்டு கேட்குது.
இவங்க உள்ள இருக்கிறாங்க, எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே போகவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனா சத்தம் அதிகமா கேட்டதுனால வெளியே போகாம முடியாது. ஏன் அப்படின்னா அங்கிருந்து ஏதாவது ஒரு பொருள் திருடு போச்சுன்னா அதுக்கு பதில் இவங்க சொல்லி ஆகணும். சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வெளியே வர்றாங்க. இவ்வளவுக்கு அங்க சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுல சில சிசிடிவி கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆகும், எல்லா கேமராவும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா தான் கூடுதல் ஒர்க் ஆகும், உள்ள இருக்கக்கூடிய கேமராலாம் வேலையே செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவை மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க, ஏதாவது வருதா போகுதா அப்படின்னு. அப்போ அங்கே எதுவுமே இல்லைங்க. இந்த நாய்கள் வந்து வெளியில குலைச்சிக்கிட்டே இருக்குது. அடிக்கடி ஒரு சைடு, இந்த சைடு 2 கேட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த சைடு கேட்ல அப்படி குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நாய்கள் திடீர்னு அந்த சைடு கேட்ல போய் குலைக்கும், அங்க இருந்து மறுபடியும் இங்க வரும். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. அதையும் சிசிடிவி கேமராவோட பார்த்துருக்குறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இந்த சத்தங்கள் வந்து அதிகரிக்குது. என்ன அப்படின்னா இந்த பாண்டு, மம்பட்டி, அதனுடைய அந்த முழக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. டாம் டீம்னு பயங்கர சத்தம். என்னடா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க மறுபடியும் அந்த ஹாஸ்டல் கேட்டை ஓப்பன் பண்றாங்க. அதாவது நம்மளுடைய நீலமேகம் இருக்க வேண்டிய அந்த கேட்டை ஓப்பன் பண்றாங்க. அங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டி, மம்பட்டி, முழக்கோல், நிறைய சாதனங்கள், அதாவது இந்த மேஸ்திரிகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சாதனங்கள் எல்லாம் பொத்து பொத்துன்னு அப்படி தொழிஞ்சு கிடக்குதுங்க, அங்கங்கேயா விழுந்து கிடக்குது. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இது எப்படா கீழே விழுந்தது, யாருமே இல்லையாடா பில்டிங் உள்ளாடி, அப்புறம் எப்படா இது கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேள்வியோட தாங்க அப்படியே டார்ச் லைட்டை மேலே அடிக்கிறாங்க, அதாவது அந்த பில்டிங்கில் அடிக்கிறாங்க. ஆனால் சுற்றி 4-5 லைட், பெரிய லைட்டுங்க, போஸ்ட் லைட்டு மேலே இருந்து இப்படி இருக்கும், அந்த மாதிரிப்பட்ட லைட் வச்சுருக்குறாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பில்டிங்கோடைய ஃப்ரெண்டு தெரியும், ஆனால் அந்த பால்கனி தான் தெரியுமே தள்ளி பால்கனிக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. அப்படி இவங்க சுற்றி முற்றி அப்படியே லைட் அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதே கார்னரில் அதே இடத்துல 2 பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது அதுதாண்டா, இது அதுதாண்டா அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய நீலமேகம் நல்லா பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பரந்தாமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இது அதுதாண்டா, இது அதுதாண்டான்னு சொல்லி அவர் கை காலம் ஆட ஆரம்பிச்சிச்சு. நம்ம நீங்க இருக்கவே வேண்டாம், நம்ம வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இல்லை நம்ம இங்கிருந்து போனோம்னா ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பேர்ல வச்சிருவாங்க, நம்ம தான் பணம் கட்ட வேண்டி வரும். அதனால முதல்ல மேனேஜருக்கு நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மொபைல்ல இருந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய நீலமேகம். அப்படி மொபைல்ல கால் பண்ணோன்னே அவரும் எடுக்கிறாருங்க. எடுத்து என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ நீலமேகம் பேசுறாருங்க. சார் உடனே நீங்க இங்க வரணும், இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றாருங்க. நீங்க வந்து இல்லாம இந்த பிரச்சனை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க வந்தாதான் எனக்கு அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரி பேசிடுறாரு நீலமேகம். சரின்னு சொல்லிக்கிட்டு மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் தாங்க அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவர் வீட்டுல இருந்து வர்றதுக்கு. அவர் கார் எடுத்துட்டு அவருடைய நண்பர்கள் 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. இவங்க 2 பேரும் கேட்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கு வெளியில நின்றுக்கிட்டு தான் விஷயத்த காட்டி கொடுக்குறாங்க. இங்கிறதே காட்டி கொடுக்குறாங்க. அங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்க 2 பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறத அவங்களும் பார்க்குறாங்க. இது யாரடா எங்களுக்கு தெரியாம பொண்ணுங்களை உள்ள ஏத்துனது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நீலமேகத்துக்கிட்ட சண்டைக்கே போயிடுறாரு மேனேஜர். எந்த பொண்ணை நாங்க ஏத்தல சார், நீங்க வேணா சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க, நாங்க ஏத்தல, இங்க வேற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது, பறந்தாம நீங்க நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுல தான் இருந்துட்டு இருக்கிறாரு, நீங்க வரட்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நானும் போகணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய நீலமேகம் சொல்றாருங்க. நீலமேகம் சொல்றதை கேட்ட உடனே மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒன்னும் இல்லடா, அது வேற ஏதாவது இருக்கு, நாங்க போய் பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க கார்ல. வேக வேகமா டோர் எல்லாம் ஓபன் பண்ணி நேரம் மேல போனவங்க கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி கீழே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீலமேகம் மற்றும் பரந்தாமன் இந்த கேட்டை விட்டு உள்ள போகல அப்படின்ட்டாங்க. நீங்க போய் வாங்குங்க, வாங்கினதை வாங்கிட்டு வாங்க. அவங்க வந்துகிட்டு கேட்குறாங்க, அங்கே பாண்டு சட்டி அந்த இதெல்லாமே கீழே விழுந்து கிடக்குதுடா, நீங்கள் என்னடா பண்ணீங்க? நாங்கள் ஒன்றும் பண்ணல, மேலே 2 அணை இருக்குது, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் அதை பார்க்கணும், எங்களால் முடியாது, நாங்கள் அந்த வேலையை விட்டுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய நீலமேகம் மற்றும் பரந்தாமன் அதை தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிரும். இன்னொரு விஷயம், இந்த மேனேஜர் அங்கே காவல் இருந்து தான் ஆகணும். ஏன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இவங்கள மாட்டுவாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி வந்த 4 பேர், இவங்க 2 பேர், 6 பேருமே ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டாங்க.
அந்த ஃப்ரெண்டு கேட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. நாய்கள் சும்மா சும்மா வந்து அங்கே எங்கேயும் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்க்கவும் செய்கிறாங்க. என்னடா இது, நாய்கள் வேற சும்மா சும்மா வந்து கத்திக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க ஃப்ரெண்டில். மறுநாள் விடியறது வரைக்கும் இவங்க வெளியில தான் இருந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில இந்த மேஸ்திரி மற்றும் சித்தாள்கள்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன இது, பாண்டு, முளக்கோல், மம்பட்டி இது எல்லாத்தையும் கீழே போட்டிருக்காங்க. யார் போட்டது ஆய்வுன்னு அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நீங்க வந்து வேலையை பாருங்க, இதுக்குள்ள காசை நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் பேச ஆரம்பிக்குது. காலையில ஆன உடனே நம்மளுடைய நீலமேகம் இருக்கிறார் இல்லையா, அவரும் சரி பரந்தாமனும் சரி இங்க இருந்து சாணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம். அதாவது எங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க எங்க ஊருக்கு போறோம், நீங்க வேற வாட்ச்மேன் வச்சு பார்த்துக்கிடுங்க, உங்களால முடியாது அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் காலையிலே விழுந்துட்டாராம் நம்மளுடைய நீலமேகத்துக்கு. எப்ப நல்ல நேரத்துல இங்க இருந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எங்களை விட்டுட்டு போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க மைண்டை மறுபடியும் கழுகி அங்க உட்கார வைக்கிறாங்க. சரி நாங்க வந்து இதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர், அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் மூலியமாட்டு அந்த ஊருக்குள்ளாடி, அதாவது ஒசூர்ல வந்து ஒரு மாந்திரிகர் ஒரு ஆள் இருக்கிறாருங்க, அவரை போய் பார்த்து விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. வந்தவர் என்ன பண்றாரு, அதாவது அன்னைக்கு நைட்டு நடக்குது இது. வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டே அங்க ஒரு பூஜையை ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்தை நோக்கி தாங்க அவர் வேகமா ஓடி போயிருக்கிறாரு. அப்படி அங்க ஓடி போனவர் அங்க சில பல பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு, நெருப்பெல்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாமே கீழே இருந்தா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க 2 பெண்கள் கதறக்கூடிய சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. அதன் பிறகு ஒரு 10 நிமிஷத்துல அந்த சத்தம்லாம் அப்படியே அடங்கி போயிருது. அவரும் கீழே வந்துடுறாரு. கீழே வந்துகிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி தானங்க அந்த ரோடு இருக்குது, அதாவது தெரு ரோடு அப்படின்னு சொன்னீங்க. அந்த தெரு ரோடு ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 200 மீட்டர்ல ஒரு பைபாஸ் ரோடு, அதாவது மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல அது நடந்திருக்கு. இந்த காலேஜ் லீவு விடுமுறை விடறதுக்கு முன்னால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அப்படி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன 2 பெண்களுடைய ஆன்மா தான் இந்த வழியாக உள்ள வந்திருக்குங்க. அப்படி உள்ள வந்தது இங்க ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்குதுங்க. அதுவும் அவ்வளவும் லேடிஸ்களுடைய எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை பார்க்குது. ஆனா அதால உள்ள வர முடியாம வெளியே தங்கி இருந்திருக்குது. ஆனா இவங்க எல்லாரும் போன பிறகு, அந்த பெண்கள் அந்த கூட்டமே அங்கிருந்து போன பிறகு அந்த ஹாஸ்டலுக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. அதுக்காக தான் பரந்தாமனுக்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய பொருள் உள்ள மாட்டிக்கிச்சு, அதை எடுக்க வந்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசினாங்க இல்லையா, அதே 2 பெண்களுடைய ஆன்மாக்கள் தான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அந்த கேட்டை திறந்து இவர் உள்ள போனார் இல்லையா, அதாவது பரந்தாமன் வந்து நீலமேகத்தை பார்க்கறதுக்காக போனார் இல்லையா, அந்த கேப் வழியா தாங்க இது உள்ள போயிருக்குது. ஆனா இவங்க கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அதன் பிறகு அங்க போன பிறகு அதுக்கு ஒரு ரூமை தேடி பிடிச்சி அது உட்கார்ந்துக்கிட்டு அங்க அவங்களுக்குள்ள சில வேலைகள், அதாவது சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை இவங்க தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தொந்தரவு பொறுக்க முடியாம இவங்க 2 பேரையும் விரட்டதுக்காக அந்த ஆன்மாக்கள் 2மே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்குங்க. அது மட்டும் இல்லாம பரந்தாமன் அந்த முடுக்குள்ளாடி, அதாவது அந்த சந்துக்குள்ளாடி அப்படி தூக்கி பிடிச்சி வச்சிருந்ததும் ஒரு பெண்ணுடைய ஆன்மா தாங்க. இது எல்லாமே அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் வந்து எல்லாமே சொல்றாரு. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைப்பா, அது வந்தது உண்மை, போனது உண்மைங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சரி இப்ப என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு போது, அந்த 2 ஆன்மாக்களையும் நான் வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சிருந்துருக்கேன். அந்த பண ஓலை பெட்டின்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரி ஒரு பெட்டி ஒன்று வச்சிருந்துருக்கிறாரு. இந்த பெட்டிக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறேன், 2 அணத்தையும் அடக்கி வச்சிருக்கிறேன். இதை நான் இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா கிட்டத்தட்ட நீங்க இத்தனை லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் கொடுத்ததாட்டு சொல்லப்படுதுங்க. அப்படி அந்த ஆன்மாக்கள் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா நீலமேகம் மற்றும் நம்மளுடைய பரந்தாமன் 2 பேரும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் லீவே போட்டாங்க. நீங்க வேற வாட்ச்மேனை போட்டுருங்க, எல்லாரும் வந்த பிறகு நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் லீவை போட்டுட்டு, ஏற்கனவே லீவு போட்டு போனாங்க இல்லையா 2 பேரு, அவங்கள இருந்து 2 பேரை வர வச்சு அதன் பிறகு அங்குள்ள வேலைகள்லாம் நடந்திருக்குது. இவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு 1 மாதத்துக்கு பிறகு தாங்க மறுபடியும், அதாவது அங்க காலேஜ் ஹாஸ்டல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்துட்டாங்க, வார்டன் வந்துட்டாங்க. அதன் பிறகு தாங்க இவங்க வந்து சேர்றாங்க. இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீட்டாக தான் போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அதன் பிறகு உள்ள காலகட்டத்தில் அதன் பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த
காலேஜ் ஹாஸ்டல்ல வரவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 2020 வரைக்கும் அவங்க வந்து அங்கதான் வேலை பார்த்துருக்காங்க. 2020க்கு பிறகு இந்த குவாரண்டைன் ஆரம்பிச்சது இல்லையா, அந்த டைம்ல வந்து நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்படி போனதுல நம்மளுடைய நீலமேகம், பரந்தாமன் இவங்க எல்லாம் வேற வேற திசைக்கு போயிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்புனது யார் அப்படின்னா நீலமேகம் தான் அனுப்பியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இனி ஒரு முக்கியமான விஷயங்கள், புதுசா வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.